யூத் மீட்டிங்கில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. எடுத்து எனக்கு அது ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால நான் இப்போ நிறைய இடத்துல அதை சொல்கிறேன். பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது, கூட கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுக்கும் போது எதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி 7 பாயிண்ட் எழுத சொன்னாங்க. சர்ச்சில், வேற எங்கேயும் இல்லை, சர்ச்சில் 7 பாயிண்ட். முதல் பாயிண்ட்டு வெல்த்து, ஆஸ்தி, சம்பாத்தியம், பணம் நல்லா இருக்கணும், போகிற இடத்துல நம்ம நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 3வது பாயிண்டில் தான் கேரக்டர், எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது, நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், அது 3வது இடத்துல இருக்கு. 7 பாயிண்ட்லேயும் ஒன்று மட்டும் இல்லவே இல்லை. என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய காரியம் அந்த 7 பாயிண்ட்ல இல்லை. அதை நடத்தின பாஸ்டர் கேட்குறாரு, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே இல்லையேன்னா ஆமாம்மா அப்படின்னு எல்லாம் 8வது பாயிண்டாக எழுதுனாங்க. அதை இன்னைக்கு இதுதான் சபையினுடைய நிலைமை.